இன்றைக்கு ஆகஸ்ட் 12 2026. ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் தான், பட் இன்றைக்கு வந்து இயற்கை ரீதியாக பார்த்தா இன்னும் ஸ்பெஷலான நாள். இன்றைக்கி சூரிய கிரகணம் பார்க்குறதுக்கு தான் இந்த பெரிய கூட்டமே போய்கொண்டிருக்கு. இதுக்கு வந்து சூரிய கிரகணத்தை வந்து வெறும் கண்ணால் பார்க்கல, அது தெரியும் தானே, அதுக்கேற்ற கண்ணாடிகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வச்சு தான் பார்க்குறது. அதில் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. அது ஒரு புரிம்பான கதை. அதை வந்து இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் எல்லாம் வந்து மிஸ் பண்ணினா இனி அடுத்த ஒரு 81 வருஷத்தில் தான் பார்க்கல. ஸோ மிஸ் பண்ணுறதுக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல வரேன். அவள் எங்கே லேட் ஆகக்கூடாதுன்ட்டு அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கேன். ஓடி போயிட்டு அங்கே பார்த்துட்டு மீதி கதையை சொல்கிறேன். இது வந்து ஒரு பார்க்கில் வந்து ஒரு அசோசியேஷன் செய்யணும். இங்கே பாருங்கள், ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு வெயிட்டிங். வழியெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, ஏன்னா மொத்தமாக ஒரு கும்பலே இந்த பார்க்க நோக்கி போகுது. இதுதான் பார்க்குன்னு நினைக்கிறேன். இங்கே கூட்டத்தை பார்க்க இதுதான் பார்க் மாதிரி இருக்குது. ஆளாளுக்கு இந்த சூரியனை பார்க்குறேன். அந்த நினைக்கிறார் நம்மளோட சூரியன் அண்ணா. அந்த சூரியன் வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது. வெறுங்கண்ணால் பார்த்தா கிட்டத்தட்ட கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு அவ்வளோ அதிசயமான விஷயம் இல்லை, அவ்வளோத்துக்கு பொதுவான விஷயம். கொஞ்ச நேரம்னா 3 செகண்டுக்கு மேலே தொடர்ந்து பார்த்துட்டோம்னு வைங்க, யாராக இருந்தாலும் கண் பார்வை கட்டுரும். அவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயமும் அதே மாதிரி இயற்கையோட ஒரு அதிசயம் தானே. பாருங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. நாங்கள் மொத்தமாக இங்கே 4 பேராக வந்திருக்கோம். நேராக சூரியனை பார்க்கக்கூடாது, ஆனால் பார்க்காம இருக்குது வருது இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி கணக்கு முன்னால் வெளிச்சம் வரைக்கும் நாங்கள் திடீரென்று பார்க்குறது ஒரு பழக்கமாக, ஒரு பழக்க சுபாவத்தில் வந்து பார்த்துடுற வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லோரும் இப்போ கண்ணாடியை இப்போவே வெளியில் எடுத்து போட தொடங்கிதுதான் பார்த்தீங்கன்னா. எல்லா வயசுல எல்லா ஆட்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு தான் ஜனங்கள் எல்லாம் இந்த சைடில் நிற்குது பாருங்க. எல்லா ஜனங்களும் வந்து நிற்கணும், கண்ணாடியை போட்டுட்டு. சூரியன் தெரியுது. இனி என்ன, நாம நம்மளோட கண்ணாடி எடுக்கிற நேரம். தேவையில்லாம கண்ணாடி இல்லாம பார்க்காதீங்க. இதுதான் கண்ணாடி, சும்மா பார்க்க சொல்லுவோண்ணா. இதுதான் கண்ணாடி. அப்பா ஓகே, போட்டு பார்ப்போம். இது நார்மலாக இந்த கண்ணாடி போட்டால் எதுவுமே நார்மலாக தெரியாது. நார்மலாக பார்க்குற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. சூரியன் மட்டும்தான், ஏன்னாண்டா அது ஓவர் வெளிச்சமாக இருக்கிறதால அது மட்டும்தான் இந்த இருட்டு இந்த இதை வச்சு தாண்டி தெரியும் கண்ணுக்கு. இதா ஓ மை காட், இப்போவே தொடங்கிட்டு போல. இருங்க, ஓ இப்போ எப்படி வீடியோ எடுக்கன்னு தெரியல. ஓ மை காட், ஹேய் மறைஞ்சிட்டு கொஞ்சம், இப்போ கொஞ்சம் மறைஞ்சிட்டு. இருங்க உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க. ஓ மை காட், வாவ். இருங்க உங்களுக்கும் காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். இவ்வளோ வாழ்க்கையிலே முதல் முறையாக ஒரு சூரிய கிரகணம் பார்க்குறேன்னா. இந்த மாதிரி சூரிய கிரகணம் வந்து 1999 வந்திருக்காங்க கடைசி தடவை, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னால். அடுத்தது வந்து இன்னும் ஒரு 81 வருஷத்தில் வருமானு நாசா சொல்லியிருக்கு இப்போதைக்கு. அப்படின்னா இந்த வாழ்நாளில் நான் பார்க்குற கிட்டத்தட்ட ஒரே சூரிய கிரகணம் இதுதான். இது விஷயம் என்னண்டா,
கண்ணாடி போட்டிருந்தா கூட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து பார்க்கக்கூடாதான், இதை விடாமல் பார்க்கக்கூடாதான், அடிக்கடி இன்டர்வல் விட்டு விட்டு. நான் இங்கே வீடியோ எடுக்கிறதால அதை விட்டு விட்டு தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஓகே. இயற்கை எவ்வளோ அழகு தெரியுமா, அதே நேரத்தில் எவ்வளோ ஆபத்து தெரியுமா. அது ஸ்பெயின், இப்போ நான் வந்து இருக்கிறது ஃப்ரான்ஸில், பக்கத்தில் ஸ்பெயின் நாட்டில் எல்லாம் வந்து சூரியன் முழுசாக மூடிடும். அதோட வந்து இங்கே முழுசாக மூடுற கிரகம் என்னன்னு நினச்சிங்கன்னா இப்போ நிலா தான். எப்போவுமே கூடுதலாக நிலா தான் வந்து மூடும். ஸோ இன்றைக்கு வந்து இப்போ சூரியனுக்கு முன்னால் நிற்கிறது நிலா. ஆனால் நிலா வெளிச்சமாகவே தெரியாது, அது நோமல். சூரியனோட வெளிச்சம் கூட வேண்டதால் அது தெரியாது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 95% இருந்து 92% உள்ளுக்க கவர் ஆகிடும் சூரியன். ஆனால் அங்கே ஸ்பெயின் நாட்டு அப்புறம் ஐஸ்லாண்ட் நாடுகள் எல்லாம் வந்து 100% சூரியன் மறைஞ்சிடும். எனக்கு பக்கம் பின்னால் பாருங்க ஒரு கும்பலே இருந்து பார்த்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி விஷயத்துக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்து கடைசியில் இந்த கண்ணாடி வந்து சில இடங்களில் ஃப்ரீயாக கொடுத்தவங்க. பட் அப்படி பார்க்க இது ஒரு பிஸ்னஸ் ஆகிறதுக்கு ஒரு கும்பல் தெரிஞ்சிருக்குது. என்னண்டா கண்ணாடி ஒரு பக்கம் முடிஞ்சு கொண்டு போச்சு. அப்போ வந்து தெரியுதா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. தப்பி தவறி கூட கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்க போகுது. முன்னே நிற்கிற நிலா இன்றைக்கு சூரியனே பார்க்குறதுக்கு நிலா மாதிரி இருக்குது, தேஞ்சு போகிற நிலா மாதிரி. இப்போ பிஸ்னஸ் ஆக்குறேன்னு சொல்கிறது என்னென்னா, இது நார்மலாக ஃப்ரீயாக கொடுத்த கண்ணாடி கடைசி நேரத்தில் வந்து பரிசில் எல்லா இடத்துலையும் ஃப்ரான்ஸ்லேயே தட்டுப்பாடாகிட்டு. கடைசியில் வந்து தட்டுப்பாடாகினதால் வந்து சில பேர் வந்து இதை விற்க தொடங்கிட்டாங்க. நேற்று நான் ஒரு ஃபார்மசியில் இல்லை கண்ணாடி விற்கிற அந்த பார்வைக்கு கண்ணாடி விற்கிற கடைகளில் வந்து இடங்களில் வந்து விற்பாங்க சீப்பான விலைக்கு, இல்லை ஃப்ரீயாகவும் கொடுக்குறது. இதில் ஒரு இடத்துல ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் போய் எனக்கு 2 வாங்கிட்டேன். என்னோடய சேஃப்டிக்கு யாராச்சும் வரேன்டா அவங்களோட போகிறதுக்கு வந்துட்டு சேஃப்டிக்கு 2 வாங்கினேன். பட் விஷயம் என்னென்னா, அதே ஃபார்மசியில் இன்றைக்கு கூடிய கால் பண்ணிக்க 12ஆம் தேதி கால் பண்ணிக்க வந்து சொல்கிறான் 5 யூரோ. 5 யூரோ சரி ஓகேன்ட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து செக் பண்ணி பார்க்க 8 யூரோவுக்கு விற்கிறான். ஸோ இது ஃபுல் பிஸ்னஸாக மாறிட்டு லாஸ்ட் நேரத்தில். ஆனால் வந்து 1999 வந்து இது நடக்க கவர்மெண்ட்டு அப்புறம் நிறைய கடைகள் இந்த கண்ணாடி இது வெறும் கார்ட்போர்ட் தான், அதில் அந்த லென்ஸ் மட்டும்தான் முக்கியமானது, இலவசமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் பிஸ்னஸாக மாறிட்டு 2026. அதுதான் வாய்ப்பு கிடைச்சா இப்போல்லாம் நிறைய பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு தான் பயமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பில்டிங்குக்கு பின்னால் சூரியன் போகிறதால மொத்த கும்பலம் வந்து இடம் மாறிக்கொண்டிருக்கோம். பட் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ போகிற இடத்துல பார்க்கலாம் வந்து. பட் பாருங்க மதில் எல்லாம் ஏறி பார்க்குறாங்க. மொத்த ஃப்ரான்ஸுமே ஒரு கொஞ்சம் அங்கே பஸ் எல்லாம் ப்ளாக் பண்ணி நின்று மொத்த ஃப்ரான்ஸுமே கொஞ்சம் வாயை கையை கண்ணை எல்லாம் மூடிட்டு சூரிய கிரகணம் பார்க்குறத மட்டும் வேலையாக வச்சுருக்குது. மூஞ்சியெல்லாம் எனக்கு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற வெளிச்சத்துலேயே தெரியலையா என் பார்வை எப்படி இருக்குமெண்டு. வாவ், எவன்டா அது மதில் ஏறி கிஸ் அடிச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. ஐயா நல்லது செய்துட்டேன்னு புழுகிறதுக்காக சொல்ல இல்லை, பட் ஒரு பெருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கண்ணாடி கடைகளில் போல ஒரு குரூப் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாம தானே நம்மளோட திருப்திக்கு பார்த்து வச்சு வீடியோவும் எடுத்துட்டேன், உங்களுக்கும் காட்டிட்டேன். ஸோ அவங்க நான் ஃபோனில் எடுக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். கண்ணாடியை கொடுத்தேன், அவையோட கண்ணாடியை பார்க்கட்டும், நல்லா இருக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசையாக இருக்கும் போல். பட் அந்த சூரியன் மறைஞ்சு கொண்டு போகிற நேரம் தானே பாருங்க. இந்த இடம் அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த இடத்துக்கு சொடக்கு போடுற வேகத்தில் வந்து மறைய தொடங்கிட்டு. வா,
இப்போ ஏறி நின்று பார்த்தா கூட பார்க்கறது கஷ்டமா இருக்கு. பாருங்க, எல்லாம் மறைஞ்சு கொண்டு இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து இந்த சூரிய கிரகணம் மட்டும் இல்லை, இன்றைக்கு இரவு வந்து இப்போ ஒரு இரவு 8 மணி தான். 8 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்கு நான் வந்து ஒரு சூரிய கிரகணம் பார்க்குறேன்டா. இதுதான் முதல் தடவை சூரிய கிரகணம் பார்க்குறதே முதல் தடவை. இதில் வர இரவு 8 மணிக்கு பார்க்குறது வாழ்க்கையில் திருப்பி கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. அதோட பார்க்க வந்து இன்றைக்கு வந்து நட்சத்திர மலை, அந்த விண்மீன்கள்னு சொல்லுவோமே, அதுவும் இன்றைய நாள் தான் வருது. இந்த 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026. நிறைய அதிசயங்கள் நடக்கிற நாள் இயற்கை ரீதியாக பார்த்தா. ஏன்னா வந்து விடியப்புறம் ஒரு 6 மணி 5 மணி, இது நார்மலாக டெலஸ்கோப் அந்த பெரிய இதுகள் வச்சிருக்கிற ஆக்கள்லாம் வந்து கிரகங்களை பார்க்கலாம். இந்த செவ்வாய் கிரகம், அந்த ராகு கேதுன்னு சொல்லுவோமே அந்த கிரகங்கள், அப்புறம் குரு, வெள்ளி, அந்த கிரகங்கள் எல்லாம் வந்து டெலஸ்கோப் வச்சிருக்கிறார்கள், பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம், அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து நட்சத்திர மலை என்று சொல்லலாம், அது நடக்குது. அதெல்லாம் கேமராவில் எடுத்தால் இருட்டுக்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் அதை வர்ணிக்கலாமே, அட்லீஸ்ட் அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வர்ணிக்கிறேன்னு யோசிக்க வேணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்ததா. ஒரு லைன் மாதிரி தெரியுதா? அந்த ஒரு லைன் தான் இவ்வளவு வெளிச்சம் நமக்கு தருது. சூரியனோட பவர் என்னண்டா, அதுல ஒரு குட்டி லைன் தான் இப்ப தெரியுது. பட் அந்த ஒரு லைனே இங்க பாருங்க, வானத்தை இவ்வளவு வெளிச்சமா இருக்குது. அதுதான் சூரியனோட பவர். யா, ஆனா முழுசா மூடாது. ஸோ இப்படி பக்கம் மாறி பாக்குறது என்னடா, பில்டிங்கள் மத்தியில தானே பாக்குறோம். ஓ ஆமா, செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, ஆமா பாருங்க சிவனோட தலையில இருக்கிற அந்த 3ஆம் புறம் மாதிரி இருக்குது சூரியன் இன்றைக்கு. பாருங்க அந்த மரத்தோட கிளைகளுக்கு நடுவுல பாருங்க, உண்மையா தலைகளா அந்த ஒரு வாவ் பாருங்க. இங்க இவ்வளவு சனங்கள் வந்து பாக்குதுண்டா, அது சின்ன விஷயம் பண்றதாலே இல்லை. நிறைய பேரோட வாழ்நாள்லயே இதை திருப்பி பார்க்க முடியாது தெரியுமா? இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ஒரு வீடியோக்காக பில்டப்பாக சொல்லல. இந்த வீதத்தில் சூரியன் மறைகிறது வந்து திருப்பி நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 81 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 25 வயசுலேருந்து 81 சேர்த்தா கூட அந்தளவுக்கு ஆயுசெல்லாம் நமக்கு இருக்குமான்னு டவுட்டு. என் வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளோ பார்க்குறேன், முதல் முறையாக சூரிய கிரகணமே பார்க்குறது இவ்வளோ பெருசாக பார்க்குறேன், பிரம்மாண்டமாக பார்க்குறேன், இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு பார்க்குறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா வேலைகள் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு ஸ்டெப்பில் ஒரு படியில் எப்படி இருந்துச்சு சூரியனாண்டி. இப்போ முழுசாக மறையிற நேரம் வந்து முழுசாக என்ன அந்த சின்ன 3ஆம் புறம் மாதிரி அந்த லைன் இருக்கிற நேரத்தில் எப்படி இருக்குதுன்றதையும் காட்டியிருக்கேன். வடியாக பாருங்கள். நான் ஏதோ ஒன்றைக்கு ரேண்டமாக வந்து இது பார்க்குறதுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிடுமோ, கண்ணாடி வாங்கியெல்லாம் போயிடுமோன்ட்டு இது ஒரு புது ப்ராஜெக்ட் இன்டர்நெட்டில் பார்த்து ஏஐயை வச்சு இது பார்த்துட்டு ஒரு சீரியல் பாக்ஸை வச்சு இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன அந்த டின் ஃபாயில்னு சொல்லுவோமே, அலுமினியம் பேப்பர், அதை வச்சு அதில் ஒரு ஊசியை வச்சு ஓட்டையை போட்டுட்டு அது சைடில் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு நடுவில் பிறகு வெள்ளை பேப்பரை வச்சா இதுக்குள்ளே கூட தெரியுது. இங்கே இந்த இடத்துல வெளிச்சம் அடிக்குது. பார்ப்போம், இங்கே பார்ப்போம் கொஞ்சம் வெயிட். இது கொஞ்சம் தெரியுது. தெரியுது, இதுல ஒரு கொம்பு தெரியுது, பெரிய கொம்பு தெரியுது, பெரிய கொம்பு மாதிரி தெரியுது. ஓ தெரியுது, பெரிய கொம்பு இதில் தெரியுது. பட் இப்போ வந்து கொஞ்சம் சூரியன் மறைஞ்சு கொண்டு போகிறதால அந்த குட்டியாக தெரியுது. பழங்களா பில்டிங்கள் வேறு மறைக்கிறதால மரங்களும் மறைக்குது. இதெல்லாம் இந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் நாங்கள் சூரியன் இங்கேயும் வெளிச்சம் அடிக்குது. செமையா இருக்கு, ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். நாம் ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்ச மாதிரி இருக்கு. இப்போ
நீங்க உங்களை கண்ணாடி யார்கிட்ட கொடுத்தீங்க? எந்த கண்ணாடியை வந்து இங்கே ஒரு காரங்களோ சைனாக்காரங்க கும்பலாக இருந்து நான் ஃபோனில் பார்க்க பின்னால் கை தட்டிட்டு இருந்தாங்க ஏதோ படம் பார்க்குற மாதிரி. அப்போ சரி ஏதோ கண்ணாடி இல்லை. நான் கண்ணாடியை அந்த ஃபோனுக்கு முன்னால் வச்சு எடுத்துக்கொண்டு இருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு என் கும்பலாக ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி கை தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒன்று தான் ஷேர் பண்ணி பாருங்க. பட் பாருங்க நீங்களாம் உங்களோட கண்ணில் பார்க்குற ஸ்பெஷல் தானே இது கொடுத்தேன். நல்லா இருக்கு, அது சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ சந்தோஷம். அது செய்யப்படுச்சுங்க. அது ஏதோ பெரிய தங்கம் மாதிரி. இப்போ இன்றைக்கு இந்த கண்ணாடி வந்து தங்கத்தை விட பெருசு. அதான். ஆனால் இதுக்கு மேலே கொடுக்கறது வேஸ்ட்டு. அந்த ஒரு டைமுக்கு மேலே கொடுக்கறது வேஸ்ட். இவ்வளவு ஆட்டம் அது ஜஸ்ட் 1 மணித்தியாலம் கூட இல்லை, அரை மணித்தியாலமும் இல்லை. அதான் 20 நிமிஷம் ஆட்டத்துக்கு தான் இந்த கண்ணாடிக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது நாடு ஃபுல்லா. நாடு ஃபுல்லா. ஏன்னா யூரோப்பில் வர பெரிய சூரிய கிரகணம் இது. அப்போ ஃப்ரான்ஸில் நல்லாவே வருது இந்த முறை. ஸோ எந்த பார்மசியில் போனாலும் இல்லை, எந்த கண்ணாடி கடைக்கு போனாலும் இல்லை, எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் இல்லை, எவன்கிட்டையும் இல்லை. ஊரில் வந்து இது பெரிய சூரிய கிரகணம் இல்லை இந்த முறை. கூடுதலாக அங்கே தான் மாறுது. இது எல்லாமே இந்த பக்கம் வெஸ்ட் பக்கம் நடந்த சூரிய கிரகணம் தான். ஜனங்களெல்லாம் போகுது, நாம் இருப்போம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கல இருந்துட்டு முடிஞ்சா அன்றைக்கு நைட். ஸோ முடிஞ்சா அந்த நட்சத்திர மலையை உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி என்னோட சேர்ந்து இவ்வளோ தூரம் பயணித்ததுக்கு நன்றி. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வந்து உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா.